பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் சாப்டர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமனுக்கு பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு காரியங்களில் போராட்டம் இருக்க தான் செய்கிறது. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அமெரிக்க அதிபரை பார்த்துக்கோங்க, அவர் ஏதாவது பேசினாலே குண்டு பாய்கிற மாதிரி தான் இருக்கிறது. இன்றைக்கி சிலருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாவை போல வார்த்தைகள் வருகிறது. நம்முடைய வார்த்தை கூட பிசாசுக்கு தெரியணும். எப்படி நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே AK-47 துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டா எப்படி ஃபாஸ்ட்டாக போதோ அதே மாதிரி அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கத்தக்கதாக நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அறிவு இருக்கணும். எந்த விதமான அறிவு தெரியுங்களா? இதில் அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற சிலர் இருக்கிறாங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தோடு சொல்லி பார்க்கும்போது ஜீன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மாம்சத்தோடு தெரியும், ரிலேஷன்ஸுக்குள்ளே சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை, பிள்ளைங்கள் பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை, அத்தை மாமாக்குள்ளே சண்டை, தாத்தா பாட்டிக்குள்ளே சண்டை, உறவுகள் சித்தப்பு மக்கள் பெரியப்ப மக்களுக்குள்ளே சண்டை, உறவுகள் மனுஷனுக்குள்ளே மனுஷன். அதே போல் இந்த ஜனத்துக்கு அந்த ஜனத்துக்கும் சண்டை. எங்கே பார்த்தாலும் இதில் ஒரு நடக்குது. இதில் நாம் எப்படி பண்ணணும்? இதில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அடுத்தது அவர் சொல்கிறாரு, ரத்தத்தோடும். இந்த ரத்தத்தோடு தான் ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த சாபங்கள் இருக்குது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது வந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியம். இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் இதெல்லாம் தெரியணும் நமக்கு. இதனால ஏன் பிரச்சனை வருது தெரிய மாட்டேங்குது. சிலர்லாம் என்ன தான் சொன்னாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் வருதுன்னு சொன்னால் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. அடுத்தது பாருங்களேன், அதிகாரங்களோடும். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக போராடுவாங்க, இல்லை ஒரு பெரிய தலைவருக்கு விரோதமாக போராடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடுவாங்க, இல்லை கெட்ட விஷயத்துக்கு போராடுவாங்க. அதிகாரங்களோடும். அடுத்தது பாருங்களேன், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்போ இதெல்லாம் என்ன? எங்கே பார்த்தாலுமே இன்றைக்கி ஆவிகளுடைய போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தான் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த ஆவிகளுடைய போராட்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்து மேலே ஏறி கரைக்கு வந்து உபவாசம் பண்ணி 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஆவியனோட பலத்தினால பிசாசை மேற்கொண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதில் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இப்போ அந்த லோகாதிபதிகளோடும் வானமனுக்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கா. அப்போ வானமனுக்குள்ள பொல்லாத ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது? அதையும் மீறி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு ஒரு அற்புதங்களை கொண்டு வருகிறது. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் 13 வசனம் சொல்லிக்கிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிவிழாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிறார். அதனால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கணுங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்து பிரகாரமாய் நம்முடைய லைஃப்பை நம்ம காவந்து பண்ணிக்கணும். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் இதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முத்தவர்களாய் நிற்கவும் திராணி விழாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணுமா, தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தை எடுத்துக்கணும், தேவனுடைய கிருபை எடுத்துக்கணும், தேவனுடைய ரட்சிப்பை எடுத்துக்கணும். தேவனது தவிர வேறு எதுலேயுமே நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் மற்றவர்கிட்ட சண்டை போட வேண்டாம், குடும்பத்தோடு கூட சண்டை போட வேண்டாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை போட வேண்டாம், உறவுகளோட சண்டை போட வேண்டாம். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. ஆவிகளோடு இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஏங்க மாம்சத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? போதுங்க. சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க. ஏசப்பாக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும், ஆசிரியை பெரிய காரியம் செய்யும். இயேசு பிதாவே, ஆமென்.